அண்மை செய்தி. கண்ணப்பர்த்திடம் மக்களுக்கு வீடு வழங்குவதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் சூளைராஜா முத்தையா சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது தொடர்பான விவரங்கள். அருண் வணக்கம். அதாவது சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பின்னால் இருக்கும் இடம்தான் இந்த கண்ணப்பர் திடல் பகுதி என்பது. இந்த கண்ணப்பர் திடலில் அதாவது எழும்பூர் தொகுதியில் வீடு இல்லாமல் சாலையோரத்தில் வசித்து வந்த மக்களுக்கு வீடு இல்லாதவர்கள் குடியிருப்பு என ஒரு கட்டடம் ஒதுக்கப்பட்டு அங்கு சுமார் 150க்கும் அதிகமான குடும்பத்தினர் கடந்த 50 ஆண்டுகளாக வசித்து வருவதற்கு இடம் தரப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வீடு வழங்குவதாக கூறிதான் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒன்று இதே கண்ணப்பர் திடல் அருகில் நடைபெற்றது. இதில் 150 குடும்பத்தினருக்கு வீடு வழங்குவதாக கூறி அந்த கண்ணப்பர் திடல் பகுதி மட்டுமல்லாமல் சூளை, அதே போன்று சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜமுத்தையா சாலை என அனைத்து சாலைகளிலும் விளம்பரங்கள் ஒட்டப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் நடந்தது, இந்த அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு வீடு வழங்கியது இந்த கண்ணப்பர் திடல் மக்களுக்கு வழங்காமல் வேறு யாருக்கோ சிலருக்கு வீடுகளை வழங்கிவிட்டதாக கூறிதான் கண்ணப்பர் திடல் மக்கள் இந்த ராஜா முத்தையா சாலையில் மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த கண்ணப்பர் திடல் மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதற்கு வசிப்பதற்கு வீடு கேட்டுதான் இவர்களது போராட்டம் தொடர்ந்து நீண்டு கொண்டே வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த எழும்பூர் தொகுதியில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருப்பதாகவும் ஒவ்வொரு தேர்தலின் போது விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.